வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ஜீவனா. என்னோடய சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு சட்டன்னு ஒரு சிக்கன் குழம்பு வைக்கிறதான் பார்க்க போகிறீங்க. உண்மையாகவே ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்க கூட இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்துடும். அதுவும் பேச்சுலராக இருக்கிறவங்க வந்து ரொம்ப விரும்பி செய்யலாம் உறவுகளே. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கடாய் அடுப்பில் வச்சு சட்டி நல்லா காஞ்சிச்சு, தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரகம் போடுவோம். பெருஞ்சீரகம் நல்லா வதங்கட்டும். ரொம்ப வதங்கிடுச்சுன்னா நமக்கு கசப்பு வந்துடும். அதனால் வெங்காயம் வந்து பெருஞ்சீரகம் மீடியமாக வதங்கினா போதும். அடுத்தது வெட்டி வச்சுருக்க 2 வெங்காயம், 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா கோல்டன் கலர் ஆகும் வரைக்கும் நல்லா வதக்குவோம். கோல்டன் கலர் ஆகட்டும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். மூடி வச்சு இது பண்ண முடியாது, சீக்கிரமாக வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். அப்பப்போ கிளறி விடுங்க, இல்லாட்டிக்கு அடி பிடிச்சிடும். இது நல்லெண்ணெயில் நம்ம செய்கிறபடியாக கொஞ்சம் நுரைக்கும், வறுவலும் இல்லை. நல்லெண்ணெய்ன்றபடியாக இன்னும் கொஞ்சம் கலர் மாறட்டும். வெங்காயம் நல்லா கோல்டன் கலராக மாறிடுச்சு. நம்ம அதனால் இந்த டைமில் வந்து தக்காளி பழத்தை போட்டுடலாம். பார்த்திங்கன்னா தக்காளி பழம் வந்து சீக்கிரமாக வேகிறதுக்கு வந்து சால்ட்டு போட்டுருக்கோம். தக்காளி பழம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். சின்ன ஸ்பூன், அதனால் 2 போடுறோம். நீங்கள் எவ்வளோ சிக்கன் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டு பச்சை வாடை போகட்டும். இஞ்சி பூண்டு போட்டால் பக்கத்தில் நில்லுங்க, ஏன்னா அடி பிடிச்சிடும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டால். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து இதில் போட்டுக்கலாம். சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சுட்டு போடுங்க. நல்லா சிக்கனை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். மசாலா எதுவுமே போடாமல் 1 நிமிஷம் அல்ல 2 நிமிஷத்துக்கு சிக்கனை வந்து மூடி வச்சோம்னு சொன்னால் சிக்கனில் இருக்கிற தண்ணி எல்லாம் வந்து வெளியில் வந்துடும். மூடி வச்சு 1 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் மசாலா போட்டோம்னா அந்த மாதிரி வராது. அதனால் மசாலா போடாமல் நீங்கள் போடும் பாருங்கள். ஓகே, இப்போ இதில் வந்து மஞ்சள் தூள், தேவையான அளவு மிளகாத்தூள். ஆல்ரெடி சால்ட்டு போட்டிருக்கோம், அதனால் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. ஓகே, இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இது ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் கரம் மசாலா போடுவோம். நம்ம உடனே போடக்கூடாது. நல்லா மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கிடச்சோம்ல மிக்ஸி ஜாரால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடுவோம். அவ்வளோதான் போதும். நல்லா மூடி வச்சு ஒரு கொதி வரட்டும்.
நம்ம குழம்ப மூடி வச்சு ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் பாருங்க. நம்ம விட்ட எண்ணெயெல்லாம் மேலே திரண்டு வந்துருக்கு. சூப்பராக சிக்கன் குழம்பு ரெடி ஆகுது. இந்த டைமில் வந்து நம்ம தேவையான அளவு கரம் மசாலா போட்டுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி கரம் மசாலா வந்து வறுத்து தானே அரைக்கிறது. அப்போ அதனால அது மசாலா ரொம்ப இதாகணும்னு இல்லை. நம்ம இதுக்கப்புறமா மசாலாவை போட்டு கரம் மசாலா தூளை போட்டு ஒரு கிளறிட்டு இந்த இதில் வந்து உப்பு காரம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அடுப்பு வந்து சிம்மில் ஒரு 2 நிமிஷம் கழித்து மூடி விட்டோம்னா ஓப்பன் பண்ணி காமிக்கணும்னு பாருங்கள். கரம் மசாலா போட்டு அடுப்பு சிம்மில் வச்சு மூடி ஓப்பன் பண்ணி காமிக்கணும் பாருங்கள். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சிக்கன் கிரேவி பாருங்கள். எண்ணெய் எல்லாம் மேலே திறந்து வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். யார் வேணுனாலும் செய்யலாம். அவ்வளோ ஈஸியான ஒரு சிக்கன். ஓகே உறவுகளே, சூப்பராக கறி வந்துருச்சு பாருங்கள். பார்க்கும்போது எச்சி ஊரும் அவ்வளோத்துக்கு ஒரு சூப்பரானது. ஓகே உறவுகளே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுடனே வரும் உறவுகளை. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் உங்களை. நன்றி, வணக்கம்.